திருக்குறள் அதிகாரம் 39 இறைமாட்சி. படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பே. படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கே. அறநிழுக்காதல்லவை நீக்கி மரணிழுக்கமான உடையதரசே. படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசே. காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னநிலம். படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. என் சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைதி உலகே. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும். படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. செவ்விகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவியை கீழ்தங்கு மூலகே. கொடையெளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொளி. படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. குறளும் பொருளும். குறள் 381. படைக்குடி கூழமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேரே. ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அழிக்க முடியாத அரண் ஆகிய 6 சிறப்புகளும் உடையதே அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 382. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பே. துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 383. தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 384. அறநிழுக்காதல்லவை நீக்கி மரணிழுக்கமான உடையதரசே. அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும்
ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசே. முறையாக நீதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 386. காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 387. ஈன் சொலால் ஈந்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகே. வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 388. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிறையென்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 389. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்குமுலகே. காதை குடையக்கூடிய கடும் சொற்களையும் பொறுத்து கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 390. கொடையெளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி. நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஒரு அரசுக்கு புகழொளி சேர்ப்பதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.